நீ கனிதானே? குருஜி, நான் உங்க பிரியமான சிஷ்யன் கனிதா. அப்படின்னா நீ மணிதானே? நான் உங்க செல்ல சிஷ்ய மணிதா குருஜி. அப்படின்னா நீ காவல் அதிகாரி தானே? ஆமா ஆச்சாரியரே, நான் காவல் அதிகாரியே தான். அப்படின்னா என் கண்கள் நல்லாவே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தர்பார்ல இருந்தது கண்டிப்பா பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான். ஆமா, அவன் இங்கதான் இருக்கான். அவன் எங்கேயும் போகல, இந்த விஜயநகரத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமா ஆச்சாரியரே. பொடியும் தூவல, மாய மந்திரமும் பண்ணல, ஆனா திடீர்னு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிட்டான். குருஜி, எங்க உங்க சிந்தனை முடிவுக்கு வருதோ அங்க இருந்து தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சிந்தனை ஆரம்பமாகுது. உன்னை நான் என்ன பண்றேன் பாரு பண்டிதன் ராமா. எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். ஆனா இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தப்பிக்க முடியாது. இப்போ என்ன பண்றது? எனக்கு தாத்தாச்சாரியரை பத்தி நல்லா தெரியும். அவர் இனிமே அமைதியா இருக்க மாட்டாரு. அடிப்பட்ட ஓனாய் மாதிரி பயங்கர கோவத்துல இருப்பாரு. அதனால இனிமே என்னை யாராலையுமே நெருங்க முடியாத மாதிரி ஒரு இடத்துல தான் நான் போய் மறைஞ்சிருக்கிறது எனக்கு பாதுகாப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருக்கும்? லாமா, நீ வேணா ஒண்ணு செய். நாம வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அதுக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கோ. அம்மா சொல்றாங்க நம்ம அடுப்பங்கரையில ஒரு அடுப்பு இருக்குல்ல, அது பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்கன்றாங்க. வேற ஏதாவது யோசனை வச்சிருந்தா அதையும் இப்பயே சொல்லி தொலைச்சிருங்க. ஊர் முழுக்க தேடுங்க. விஜயநகரத்துல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. ஆச்சாரியரே, நீங்க நிம்மதியா இருங்க. இந்த முறை ராமகிருஷ்ணனால எங்கேயும் போக முடியாது. எப்படி குருதேவா? நானும் நம்ம விஜயநகர எல்லை வரைக்கும் வீரர்களை நிக்க வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ராமகிருஷ்ண வீட்டுக்கு முன்னாடி 2 பேரை வேவு பக்கம் விட்டுருக்கேன். இப்போ அவனால வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, விஜயநகர எல்லையை விட்டு எங்கேயும் போக முடியாது. நாங்க அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே தீருவோம். அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் ரொம்ப சாமர்த்தியசாலி, அதை மறந்துடாதீங்க. ஆச்சாரியரே, அவன் இரும்ப மாதிரி எங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும் நாங்க விட மாட்டோம். அவன் நிழலுக்கே தெரியாம அவனை பின்தொடர்ந்து நாங்க அவனை பிடிச்சிருவோம். உன் திட்டம் நல்லா தான் இருக்கு காவல் அதிகாரி. ஆனா பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கிட்ட நிக்கிற வீரர்களை உடனடியா போக சொல்லிடு. ஏன் ஆச்சாரியரே? பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு முன்னாடி கனிமணி காவல் இருப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க. பிரளயமே வந்தாலும் சரி, ராத்திரியும் பகலும் பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டை கவனமா நீங்க நோட்டம் விடணும். குருதேவா, எங்க உயிர் எங்களுக்கு முக்கியம். வாய மூடு. தீர்ப்ப மாத்தி சொல்லிட்டு போங்க. மணி, இந்த கிழவை அந்த ராமனை பிடிக்கணும்னு போடுற திட்டத்தால நம்ம 2 பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவோம் போல இருக்குடா. இவன் ஒரு துஷ்ட கிழமை, நாசமா போறவன். நீங்க சொர்க்கத்துல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. என்ன கேட்டா நீங்க இந்த விஜயநகரத்தை விட்டே போறதுதான் நல்லது. அதெல்லாம் இப்ப சாத்தியம் இல்ல சாரதா. அதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். இந்நேரம் தாத்தாச்சாரியார் காவல் அதிகாரியோட சேர்ந்துக்கிட்டு எல்லா எல்லையிலையும் வீரர்களை நிறுத்தி வச்சிருப்பாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாத்தாச்சாரியாருக்கு நமக்கு கெட்டது பண்றதே வேலையா. அம்மா, அவன் வீட்டுக்கே போய் அவனை அடிக்க போறாங்களாம். அவன் எப்படி நம்ம வழியில குறுக்க வரான்னு பாத்துடலான்றாங்க. அம்மா, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுமா, கிடைச்சிருச்சு. நான் மறைஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல இருந்தாதான் மாந்திரிகனை பத்தியும் சத்தையனை பத்தியும் எனக்கு தெரிய வரும். தாத்தாச்சாரியாராலையும் என்ன இந்த இடத்துல பிடிக்க முடியாது, என்னை எதிர்பார்க்கவே முடியாது. அருமடா. ஆனா நான் இப்ப உடனடியா கிளம்பி ஆகணும். இல்லைன்னா நாங்க போறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடம் எங்க இருக்கு? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் செத்ததுக்கு அப்புறம் கூட நம்மள விட மாட்டான் போல இருக்கு. ஆனா நம்ம குரு அதை விட 10 மடங்கு நமக்கு இம்சையா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு அந்த ஆளுக்கு மனசுக்குள்ள நினைப்பு. அந்த ஆளு ஒரு விஷக்கிருமி. இத பண்ணு அதை பண்ணுன்னு வேலையா கொடுக்கறனே தவிர இது வரைக்கும் ஒரு குட்டி தங்க நாணயத்தை நம்ம கண்ணுல காட்டியிருப்பான கிழவ. அடே கண்ணி, மேல இருக்கிறவன் கூட நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வீதி என்ன பண்றது? ஐயோ, இந்த கனிமணிக்கு இங்க என்ன வேலை? அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. பாத்தியா, அந்த கிழவன் நம்மள எங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கானே. அட கடவுளே, எங்க மேல கொஞ்சமாச்ச கருணையை தயவு செஞ்சு காட்டு. கருணை காட்டு கடவுளே. காட்டப்பா, காட்டப்பா, கருணை காட்டப்பா.
அறிகுறி காட்டிட்டாரா? யாரா இருக்கும்? பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அமைதி அமைதி கணி, அமைதி. அமைதியோ அமைதி. கணி, டேய் மணி, எடு எடு, உன்னைய விடாத. இவ்வளவு நாணயங்களா? நான் சொன்னல மணி, கடவுள் அறிகுறியை காட்டிட்டாரு. காட்டிட்டாரு. பார்த்தல எவ்வளவு நாணயங்கள்னு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது கடவுளுக்கு கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கணி. சந்தோஷத்துல வாயடிச்சு போச்சு. பெரிய வாயா, உன்னை முட்டாள்னு நம்ம குருஜி சொல்றது சரியாதான் இருக்கே. ஆமா, ஏன்டா அப்படி சொல்ற? கொஞ்சமா காட்ட சொன்னதுனால கடவுள் நமக்கு கொஞ்சமா தான் உதவி காட்டி இருக்காரு. அதிகமா நாம கேட்டிருந்தா கடவுள் கண்ணா பின்னான்னு நமக்கு அள்ளி கொடுத்திருப்பாரு. நம்ம பணக்காரர் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம குருஜியை மதிக்காம ஒதுங்கி போயிருக்கலாம். நாம பணம் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனையே கூப்பிட்டு நமக்கு சிஷியனா கொஞ்ச நாள் வச்சிருந்திருக்கலாம். சொன்ன மணி. ஆச்சாரியரோட அறிவு குழுந்த சிஷ்யர்களே, இப்ப நான் போக போற இடத்தை பத்தி அந்த பிரம்மதேவருக்கே கூட தெரியாது. நீங்க 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 யாருங்க சுவாமி? இங்க என்ன பண்றீங்க? நான் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கேன். தேவலோகமா? தேவி, உங்களை மணந்த உங்க கணவர் தவப்பலனை அடைந்தவர். அதனால அடுத்த சில நாட்களுக்கு நான் தங்கி ஓய்வெடுக்க இதுதான் சிறந்த இடம்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. தேவலோகத்துல இருந்தா? ஆமாம் தேவி. இன்னும் சிறிது நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் தேவலோகத்திற்கு புறப்பட்டு விடுவேன். அதுவரையில் நான் தங்களது இல்லத்தில் தங்குவதற்கு அனுமதி தருவீர்களா தாயே? அது எங்களோட மகாபாகியம் சுவாமி. நீங்க இங்க வந்தது எங்களோட அதிர்ஷ்டம் சுவாமி. நீங்க அனுமதி கேட்க கூடாது சுவாமி, ஆணையிடணும். நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கேன். மகிழ்ச்சி. இப்போ நான் முதல்ல போஜனம் செய்ய வேண்டும். உத்தரவு சுவாமி. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நான் ஓய்வெடுக்க மட்டும் எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, என்னுடைய ஓய்வு நேரத்தில் யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. நிச்சயம் பண்ண மாட்டோம் சிவசிவா, நிச்சயம் பண்ண மாட்டோம். நீங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொண்டு வரேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சுவாமி? பாவக்கா வேண்டாமே சுவாமி. பாவம் பாவம். நீங்கள் எனக்கு உணவளித்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். நான் தேவலோகத்திலிருந்து வந்திருப்பதால் நான் அனைத்தையும் அறிவேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் கடவுளே, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஆச்சாரியரே, நம்ம வீரர்கள் ராமகிருஷ்ணனை கடுமையா தேடிக்கிட்டு இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தீவிரமா கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயநகரத்துல தாடியோட சுத்துற எவனா இருந்தாலும் தாடியை இழுத்து பார்த்து சோதனை நீ பண்றாங்க. சொன்னதெல்லாம் போதும். அவனை புடி. பண்டிதர் ராமகிருஷ்ணனை புடிச்சிட்டு வந்து பேசு. அப்புறம் நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு பரிசுகளை தருவேன். சுவாமி. வணக்கம் குருமாதா. சுவாமி, நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. நம்ம வீட்டுக்கு தேவலோகத்துல இருந்து ஒரு மகான் வந்திருக்காரு. குருமாதா, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. ஆனா நான் ரொம்ப சாதாரணமான ஆள் தான். இல்ல இல்ல, நான் உங்களை பத்தி சொல்லல காவல் அதிகாரி. சுவாமி, நம்ம பூஜாரைக்கு சாட்சாத் அந்த கடவுளே இறங்கி வந்திருக்காரு. சாக்ஷாத் கடவுளே வந்திருக்காரா? ஆமா. இப்பதான் புரியுது. இது ராஜபுரோகிதன் தாத்தாச்சாரியார் வீடு இல்லையா? நான் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா கடவுள் வந்துகிட்டும் போய்கிட்டும் தான் இருப்பாரு. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி தரிசனம் கொடுத்ததே இல்லையே. இப்ப தரிசனம் கொடுத்துட்டார்ல. இங்க பாரு, எப்பவும் உன்னோட கவனம் எனக்கு சேவை செய்யறதுலே இருக்கே. உன் கவனத்தை கடவுள் மேல செலுத்து, அவருக்கு சேவை செய். சரி, நீ உள்ள போ. நான் என்னோட பக்தன்
காவல் அதிகாரியோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். நீ போய் கடவுளை தியானம் பண்ணு. போ போ. சாப்பிட வரான். எத்தனை முறை சாப்பிடுறது? அதான் சாப்பிட்டாச்சுல்ல. நீங்க இல்ல சுவாமி, பகவான் சாப்பிட போறாராம். அப்படியா? அப்படின்னா போய் அவருக்கு சாப்பாடு பரிமாறு, அவருக்கு சேவை செய். அதுக்கான பலன் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். உத்தரவு சுவாமி. போமா. கடவுளே. சிவ 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 சிவா, என்ன பொம்பளை இவ! பண்றதெல்லாம் விவசாய கட்டத்தனமாவே பண்ணிக்கிட்டு இருக்காளே. இன்னைக்கு கடவுள் தெரியறாரு, நாளைக்கு ராட்சசம் தெரியுவான். சரியா சொன்னீங்க ஆச்சாரியரே. போதும் வாய முடியா. ராமகிருஷ்ணன் மேல மட்டும் நீ கவனம் செலுத்து. அவனை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராமகிருஷ்ண வீட்டை நாம நோட்டம் விடணும். நிச்சயமா அந்த ராமகிருஷ்ண அவன் வீட்டுல தான் இருக்கணும். உத்தரவு ஆச்சாரியரே. நீங்க யார தேடிட்டு இருக்கீங்களோ அவர் இங்க இல்ல. அவர் சொர்க்கத்துல இருக்காரு. அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, ஒருவேளை நீங்க ராமா கிட்ட பேசுறதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்கன்னா உங்களையும் ராமா கூட அனுப்பிச்சிடலாமான்னு கேக்குறாங்க. அவரு சொர்க்கத்துக்கு போல, இங்கதான் ஏதோ ஒரு இடத்த சொர்க்கமா மாத்தி அதுக்குள்ள இருக்காரு. ஆமா. ஆமா. பாமணி, என்னோட 7ஆம் அறிவு படி அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இங்க இல்லையே. தேடி பார்க்கலாம் கண்ணே. ஏய், அதுக்குள்ளே பாப்ப. அது கீழே வைங்க. நாங்க இல்ல. அந்த பக்கம் கூட யாரும் இல்ல. அங்க போய் தேடினாலும் யாரும் கிடைக்கவே மாட்டாங்க. தேடிதான் பாத்துடலாமா கண்ணே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி. நீங்க ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த பாயசத்தை சாப்பிடுங்க சுவாமி. நான் இத உங்களுக்காகவே விசேஷமா. நான் ஒரு தேவலோகவாசி தேவி. சிறிதளவே எனக்கு பெரிதாக தோன்றும். இருந்தாலும் கொடுங்க. ஆசையை ஏன் கெடுக்கணும்? பிரமாதம் பிரமாதம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அசதியா இருக்கு கண்ணே. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. இந்த பண்டித ராமகிருஷ்ணன் எங்கதான் இருக்காரு? தேடுறோங்கிற சாக்குல மொத்த வீட்டையும் எங்களை வச்சு சுத்தப்படுத்திட்டீங்க. எடுத்துக்கோங்க. நீங்களே மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. இல்ல அம்மா, இவங்க நம்ம கிழவனை விட ரொம்ப மோசமா இருக்காங்க. சுவாமி, கடவுள் நம்ம வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. வந்து இத்தனை நாள் ஆச்சு. நான் எதை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுறாரு. உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் சுவாமி. புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ராமகிருஷ்ணன் கிடைச்சா போதும். அன்பே வருணி, நீ இப்ப கிளம்புறியா? பகவான் உன்னோட சேவைக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ போய் அவருக்கு சேவை செய். போ. சரிங்க சுவாமி. போமா போ. இங்க இருந்து போய் தொலை. வணக்கம் ஆச்சாரியரே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? நாங்க நதிக்கரை, காடு, மேடு, மலை, அது மட்டும் இல்லாம சாக்கடைக்குள்ள கூட இறங்கி பார்த்துட்டோம். ராமகிருஷ்ணன் கிடைச்சானா? இல்ல, அவன் வீட்டுல கூட தேடி பார்த்துட்டோம். கூரை மேல, மொட்டை மாடி மேல, அதுக்கப்புறம் கட்டிலுக்கு கீழே தேடி பார்த்துட்டோம். அந்த பண்டிதன் கிடைச்சானா இல்லையா? இல்ல, கடைசியில நகரத்துல இருக்கிற எல்லா வீட்லயும் பார்த்துட்டோம். ஒரு இடம் இல்லாம தேடணும். அதுக்கப்புறம் கோவில், குளம், அரண்மனைக்குள்ளே ஆனா தேடிட்டோம். அந்த ராமகிருஷ்ணன் கிடைக்கல. நீங்க முக்காலும் அறிந்தவர். ஆனா நீ ஒரு முட்டாள். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. போய் அவனை நல்லா தேடி பாரு. ஒரு மாசம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. போய் தேடு. உத்தரவாச்சாரியாரே.